யாழினி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அப்படியா? என்ன ஏஷ்? அதை பாத்தினா நிஜமா நீயே ரொம்ப ஷாக் ஆயிடுவ. சரி, சர்ப்ரைஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும். குழந்தைங்க எங்க வச்சிருக்கீங்க? குழந்தைங்களாம் எங்க போனாங்க? குழந்தைங்க எங்க இருக்காங்கன்றதுதான் சர்ப்ரைஸ். வா காட்டுறேன் உனக்கு. என்ன? குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு சர்ப்ரைஸா? எங்க வச்சிருக்கீங்க குழந்தைங்கள? வா யாழினி, நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். நீயே பாத்தினா ரொம்ப ஷாக் ஆயிடுவ. அப்படியா? வாங்க போலாம். எனக்கு குழந்தைங்கள முதல்ல இப்பவே பார்க்கணும். டான் டடாய். என்ன ஏஷ்? 3 பேருக்கு அதுக்குள்ள கட்டலா? நான் சொன்னல நீ குழந்தைங்கள பாத்தினா ஷாக் ஆயிடுவேன்னு. நிஜமாவே ஷாக் ஆனியா? எப்படி இருக்காங்க நம்ம குழந்தைங்க? சூப்பரா இருக்கு ஏஷ் இந்த ஐடியா. 3 பேரும் ஒரே கட்டல தூங்குறது பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க. இதுக்கு தானே தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு கட்டில வாங்கிட்டு வந்திருக்கேன். என் குழந்தைங்க படுக்கிறது எப்பவுமே 3 பேரும் ஒரே இடத்துல ஒன்னாதான் இருக்கணும். தனித்தனியா இருக்கவே கூடாது. எப்படி இந்த மாதிரிலாம் யோசிச்சீங்க? ரொம்ப சூப்பரா ஐடியா பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். அதான் யஷ். பரவாயில்ல ஏஷ், ரொம்ப நல்ல ஐடியா பண்றீங்க. ஏஷ், குழந்தைங்களெல்லாம் இங்க படுக்க வச்சுட்டா நம்ம எப்படி பாத்துக்க முடியும் ராத்திரில? டக்குனு ராத்திரில குழந்தைங்க உருண்டுட்டாங்கன்னா? யாழினி, குழந்தைய இதுல படுக்க வச்சு நம்ம அழகு பார்க்கவும் பகல்ல படுக்க வைக்கவும் தான் வாங்கியிருக்கேன். ராத்திரில எல்லாம் குழந்தைங்க நம்ம கூட தான் படுப்பாங்க. இதுல எல்லாம் படுக்க வச்சுட்டுலாம் நம்ம நிம்மதியா தூங்க முடியுமா? நம்ம கூட தான் படுக்க வச்சுப்போம். ஓகே ஏஷ். யாழினி, நம்ம மக்களை இன்வைட் பண்ணவே இல்லையே. ஏஷ், மறந்துட்டியா? நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எல்லாரையும் கூப்பிடணும்ல. சாரி ஏஷ், நிஜமாவே நான் மறந்துட்டேன். குழந்தைங்கள பாத்துக்கிற டென்ஷன்ல மறந்துட்டேன் ஏஷ். சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் இப்போ இன்வைட் பண்ணிடு. மக்களே, நாளைக்கு நம்ம குட்டீஸ் 3 பேருக்கும் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லாரும் மறக்காம வந்துருங்க மக்களே. நாளைக்கு குட்டீஸோட பேர் என்னன்னு நாங்க வீடியோல சொல்றோம். அப்படியே எல்லாரும் வந்து குழந்தைங்க பேரை 3 வாட்டி சொல்லிட்டு எல்லாரும் குழந்தைங்கள வாழ்த்துட்டு போங்க. நம்ம மக்களுடைய ஆசீர்வாதம் நம்ம குழந்தைக்கு கண்டிப்பா வேணும். அதனால யாரும் மறக்காம குழந்தைங்க பேர் வைக்கிறது ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. குழந்தைங்க பேர் என்ன நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே.